இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செமிசைனை செத்ரோலின்ஸ் பேரன் பேக்கரை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டாக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ராவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ் அண்ட் பேரன் பேக்கர், பால் கியூமன் இவங்களாம் சேர்ந்து புதுசாக தன்னோட டீமில் ஒரு மெம்பரை சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மெம்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா செமிசைன் ராவோட ஸ்டார்டிங்லேயே வந்து சேர சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதுக்கான டைம் கொடுப்பாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீ பதில் சொல்லு, என்னோட டீமில் சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் செமிசைன் இன்னைக்கு நைட்டு மெயின் இவெண்ட்டில் என்ன நடந்துச்சு, ராவோட மெயின் இவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நீ என்னோட நண்பன் தான், ஆனால் நீ உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனால் அதுக்காக நீ என்னை நரகத்தின் பாதைக்கு கூட்டிட்டு போகிற, நரகத்துக்கு நான் வர விரும்பல, உன் கூட சேர விரும்பலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சொன்னோன்னே அந்த இடத்துல ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அந்த மேட்ச் கேட்டீங்கன்னா பேரன் பிரேக்கர் வர்சஸ் செமிசைன். இந்த மேட்ச்ல முழுக்க பேரன் பேக்கர் தான் டாமினேட் பண்ணியிருப்பாரு. செமிசைனை பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்ல ஒரு கட்டத்தில் ரெஃப்ரியே இந்த மேட்சை ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஏன்னா செமிசைனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்குன்றதுக்காக இந்த மேட்சை ரெஃப்ரி ஸ்டாப் பண்ணாலும், ஆனால் செத்ரோலின்ஸ் சும்மா இல்லாம பேரன் பேக்கரை சமாதானப்படுத்திட்டு இந்த மேட்ச்ல வந்து செமிசைனை பயங்கரமா செத்ரோலின்ஸ் தன்னோட ஸ்டாம்பை போட்டு தெரிக்க விட்டுருப்பாரு. இதுக்கப்புறம் பால் கியூமன் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் செமிசைன் அடிபட்டு கீழே கிடப்பாரு. ரெஃப்ரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பால் கியூமன், பேரன் பேக்கர், அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் 3 பேருமே சேர்ந்து நாங்க தான் ஃபியூச்சர்ன்ற மாதிரி காமிப்பாங்க. இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா செத் ரோலின்ஸ் டீம்ல செமிசைன் சேரல. அதனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால செத் ரோலின்ஸுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற ரோமன் ரிங்ஸ், செமிசைனுக்கும் ரோமன் ரிங்ஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஏன் எப்ப இருந்து பார்த்துக்கிட்டு கேட்டீங்கன்னா பிளட் லைன் ஸ்டோரி லைன்லேயே வந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்டோரி லைன்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் செமிசைன் வந்து ஏதாவது பிரச்சனை ரோமன் ரிங்ஸ் காப்பாற்றுவார். இப்போ செமிசைனுக்கும் ரோமன் ரிங்ஸுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காங்க செத் ரோலின்ஸ் டீம். அதனால ஏற்கனவே ரோமன் ரிங்ஸ் அடிச்சிருக்காங்க. இப்போ செத் ரோலின்ஸ் வந்து செமிசைனை அடிச்சிருக்காரு. அதனால செமிசைனுக்கு காப்பாற்றும் விதமாக ரோமன் ரிங்ஸ் அடுத்து வர போறாரு. ரோமன் ரிங்ஸ் அண்டுக்கு காப்பாற்றி செமிசைனை ரோமன் ரிங்ஸ் காப்பாற்றி சேர்ந்து செத் ரோலின்ஸ் பேரன் பேக்கரை அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ரூமர் இப்போ போயிட்டு இருக்கு. இதன் மூலமாக ரோமன் ரிங்ஸ் ஃபர்ஸ்ட் சிஎம் பங்கோட டீம் சேரலைனாலும் செமிசைனோட கண்டிப்பா சேருவார். ஏற்கனவே அவங்க டீமா இருந்தவங்க தான். அதனால இந்த ஃபியூடு கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. அதனால ரோமன் ரிங்ஸ் வரும்போது செமிசைனும் சேர்ந்து வந்து பயங்கரமா மீண்டும் தன்னை அட்டாக் பண்ண செத் ரோலின்ஸ் பேரன் பேக்கரை துவச்சி எடுப்பாங்க. இப்போதைக்கு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கேப்புக்கு விட்டு அதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 2 பேரும் டீமா வருவாங்க. வந்து செமிசைனும் ரோமன் ரிங்ஸ் சேர்ந்து செத் ரோலின்ஸும் பேரன் பேக்கர், பால் கியூமன் எல்லாரையும் போட்டு அடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதுதான் அடுத்த ஸ்டோரி லைனா இருக்க போகுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.